பாவம் என்ன அதால ஏல் இல்லை, அதால எலும்பே இல்லை, அதனாலதான் அப்படி இருக்குது. இங்க பாருங்க, கால் கையெல்லாம் போட்டு அடிக்குது. இந்தா பின்னுக்கு தான் அந்த யானை கிடக்குது. ஆக்கள் எல்லாம் வாராங்க, வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க. ஆனா பாவம், இது பாக்குறத பார்த்தா வந்து நம்ம சொல்லக்கூடாது, அப்படி என்ன நடக்குமோ தெரியல. இப்படியே இருந்தா செத்து போயிருமேனே. அது எவ்வளவு பாடுபடுதுன்னு பாருங்க. அதை எழும்புறதுக்கு ட்ரை பண்ணுது, எவ்வளவு ட்ரை பண்ணுது, ஆனா அதுக்கு ஏல் இல்லை. என்ன நடந்தது, என்ன பிரச்சனை, கொஞ்சம் இப்படி வாங்களேன். தெரியாது, மறந்தஞ்சல கிரித்தல டாக்டர் வந்ததாங்க, மறந்து அடித்தாங்க பாப்போம். இது இப்ப எத்தனை நாள் அந்த யானை இருக்கு? வைல்ட் அனிமல் அந்த ஆஃபீஸுக்கு அலர்ட் பண்ணியிருக்காங்க. அலர்ட் பண்ணியும் அவங்க இன்னும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அப்படி என்ன ஒரு அக்கறை இல்லை தானே, அது வைல்ட் அந்த காட்டில் உள்ள விலங்கு. முக்கியமா இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து இதை வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு யானை அப்படின்றது அழிஞ்சு வர்ற ஒரு உயிரினம். அதே மாதிரி இந்த காடுகளை வந்து காக்குற ஒரு காவலன் என்று சொல்லலாம். வீடியோ எடுக்க முடியாதுன்றாங்க. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா வந்து அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப நீங்க வந்து போலீஸால இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா அவங்களுக்கு? என்ன சொன்னாங்க? இந்த வரதான் சொன்னோம். வாரன் இருக்காங்களா? இப்ப இது எனக்கு தெரிஞ்ச நார்மலா வந்து ஒரு 2 நாளா கிடக்குது போல. இல்ல இல்ல இப்ப சரி, அது எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? வீடியோ கண்டது මොනවද ප්‍රොබ්ලම්? ඔයා වීඩියෝ කරගන්න. හරි, මම this side එකම යන්නනේ. මොනවද ප්‍රොබ්ලම්? ප්‍රොබ්ලම් කියන්නේ ඔයා දැන් වීඩියෝ කරන්න ගියානේ එතෙන්ට. හරිද? ඔයාලට මෙයාට තේරෙනවද මේ பாவண்டா பசி கால் உயர்த்து. பாவண்டா பசி. இது வனத்துறைக்கு இப்படி அலர்ட் பண்ணியும் இன்னும் வந்துலண்ணே. அதுதான் காலையில் 8 மணிக்கு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தும் அப்ப என்னத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காங்க? ஹலோ, தமிழ் தானே வத? அடிப்பட்டா லேஸ்ல எப்படி நடக்காது? நடக்காதோ? நாங்களும் யானை வழி போடுறோம், நாங்க தான் கரல அடிப்பட்டும் இருக்கு. சொந்தங்களுக்கு வணக்கம். இப்ப நான் இது எந்த இடமாப்பா? மொரவ அப்படின்ற ஒரு இடம் உண்டு, வெல்கம்பியாரோ ஏதோ ஒரு இடம் உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு யானை உண்டு. இப்ப 2 நாளுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. நானும் இப்பதான் வந்திருக்கிறேன். என்ன நடந்திருக்குன்னு தெரிய. யானை உண்டு. அம்மா பாத்தீங்களா? அம்மா பாத்தீங்களா யானையே? என்ன நடந்தது? என்ன அர்த்தம்? எங்க இருந்து வாரீங்க நீங்க? நாங்கள் வன்னேரி அங்கால முருகண்டியால வந்து இங்க ஓட்டுவார். சும்மா போகும்போது பாத்துட்டு போறீங்களா? நாங்க போலீஸ் ஆக்கள் நிக்கிறாங்க போல இருக்கு. ஐயா வணக்கம். என்ன நடந்தது? නෑ මේ වැටල දැන් පුර මේ වනජීවීන් ඇවිල්ලා තියෙන බලන්න. අසනීප තත්ත්වය තාම දන්නේ නැහැ. මොකද ඔය தமிழ் දන්නවද? මම පොඩ්ඩක්වත් දන්නේ නැහැ. පොඩ දන්නවද? සාමාන්‍යයෙන් දන්න අපේ අරයා දන්නවා. நாங்க போலீஸ் ஸ்டேஷன் யூடியூப் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை தெரியாது. இது கொஞ்சம் இப்படி வாங்களேன். தெரியாது, மறந்தஞ்சல கிரித்தல டாக்டர் வந்ததாங்க, மறந்து அடித்தாங்க பாப்போம். இது இப்ப எத்தனை நாள் அந்த யானை இருக்கு? நேற்று இந்த நைட்ல வந்த சொன்ன போலீஸ்ல சொன்ன 8 மணி தான் அஞ்சால தெரிந்தா. காலையில போய்க்கலையும் இதுல இப்படித்தான் விழுந்து கிடந்தது. ஓகே, இப்ப வரைக்கும் இப்படித்தான் இருக்கு. என்ன நடந்ததுன்னு தெரியல. நீங்க எந்த இடம்? இந்த இடமா? நான் ட்ரிங்கோ தான். திருகோணமலையா? இது இப்ப எத்தனை நாள் அது இருக்கு? இல்ல இன்றைக்கு காலையில தான் இருக்கு. நீங்க இன்றைக்கு காலையிலயா பார்த்தோம்? நேற்று நான் பின்னிடம் வேலை விட்டு போய்க்கலாம், அப்படி இருக்கல. காலையில தான் விடிய காலையில் ஒரு 8 மணி போல போய்க்கல இப்படியே தான் கிடந்தது. அதே மாதிரி தான் கிடக்குது இப்ப. அப்ப இதுபடியே தொடர்ச்சியா வந்திருந்தா செத்து போயிரும். செத்து போயிடும் ஷுவர். இப்ப இதுக்கு வந்து நீங்க பார்க்கும்போது நம்மளா என்ன இப்படி இந்த அரசாங்கமோ இல்லாட்டி இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஏதாவது செய்யற மாதிரி இருக்கா பார்க்கும்போது, இல்லாட்டி கணக்கெடுக்காம இருக்காங்களோ? இப்ப பார்க்கல இந்த அவங்க போலீஸ் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க தான். இல்ல சும்மா பார்த்துட்டு தானே இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இல்லாட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? நீங்க எந்த போலீஸ்? மொரவ போலீஸா? இப்ப இது எத்தனை நாள் அந்த யானை இங்க இருக்கு? தெரியாது. யானை வந்த தெரியாது. இதுக்கு என்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி கிடக்குது அப்படின்ற எதுவுமே தெரியாது. இப்ப இதுக்கு ஏதாவது டாக்டர்ஸ் மார் வந்து வன டாக்டர்ஸ்ல வந்து எல்லாம் வந்ததாஞ்சல. இப்ப டாக்டர்ஸ் வந்ததாஞ்ச தெரியுதான். டாக்டர்ஸ் வந்தாதான் தெரியும். இப்ப இது வரைக்கும் வரலையா? இப்ப வரல. கோல இஞ்சல வந்து கிரித்திரல போலீஸ்ல இஞ்சல வந்ததான். இப்ப நீங்க வந்து போலீஸால இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்களா அவங்களுக்கு? என்ன சொன்னாங்க? இந்த வரதான் சொன்னோம். வாரன் இருக்காங்களா? இப்ப இது எனக்கு தெரிஞ்ச நார்மலா வந்து ஒரு 2 நாளா கிடக்குது போல. இல்ல இப்ப 8 மணி தான் காலையில 8 மணி.
இல்ல 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 இப்பதான் 2 days இல்ல இப்பதான் இன்றைக்கு தானே இதுதான் என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சாதாரணமா நீங்க போலீஸ் உங்களுக்கு தெரியும் தானே, இல்ல என்ன நடந்திருக்கலாம்? சுகமில்லாத இதுதான். சுகம் இல்ல. இப்ப நார்மலா இது சின்ன யானையா பெரிய யானையா? பெரியாதான் பெரிய யானை. பெரியாதான் பாக்க சின்ன குட்டி யானை மாதிரி இருக்கு. வேற எதுவும் சிக்கல், வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல? இல்ல இல்ல கரண்ட் ஏதாவது இல்ல வச்சு இல்ல இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. இல்ல இல்ல நன்றி ஐயா. நன்றி நன்றியா. நன்றி. ஓய்யா நமக்கத மම අජිත් කුමාර அஜித் குமார் ஹரி ஹரி. சின்ன குட்டீஸ்கள் எல்லாம் வாராங்க, வந்து பாக்குறாங்க. இல்ல ஒரு அக்கா ஒருத்தவங்க தான் பைக் ஓடுறாங்க போல. திங்களமா மல்லி ஹாய் ஹலோ தமிழ் தானே வத அக்காவுக்கு தமிழ் தெரியுமா? இதுலதான் இந்த யானை கிடக்குது. பாவம் என்னப்பா உண்மையாவே தாக்கம் ஒத்தரியே இல்லை. பாவண்டா பசி எப்படி இருக்குன்ட்டனே. ஐயோ பாவம் உண்மையாவே. இதுக்கு சுகம் இல்லை போல இருக்குது. சுகம் இல்லையா, இல்லாட்டி ஏதாவது கரண்ட் எலக்ட்ரிக்ல அடிபட்டுட்டா என்ன நடந்திருக்குன்னு தெரியல. ஆகலம் பெரிய யானை மாதிரிக்கும் தெரியல. இங்கே பாவண்டா இங்கே பாவம் என்ன. அதால ஏல் இல்லை, அதால எலும்பே இல்லை. அதனாலதான் அப்படி இருக்குது. இங்க பாருங்க, கால் கையெல்லாம் போட்டு அடிக்குது. இங்கே பாவண்டாப்பா. இந்த பக்கம் திரும்பிட்டு பாவம் என்ன. இங்கே கண்ணை மூடிருச்சுடாப்பா. அங்க அவ்வளவு பெரிய பெரிய யானை மாதிரிக்கும் இல்லை. இது வனத்துறைக்கு இப்படி அலர்ட் பண்ணியும் இன்னும் வந்துலண்ணே. அதுதான் காலைல 8 மணிக்கு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்திருந்தும் அப்ப என்னத்துக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காங்க? சும்மா அங்க ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கு. சேவை செய்யறவங்களே வராடி நாங்க என்ன செய்யறோம்? சேவை இல்லை, அது அவங்களோட ஜொப்பப்பா, அவங்களோட வேலை, அவங்களோட டியூட்டி. இப்ப நாங்க சில நேரத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எதுவும் கொடுத்துட்டு போயிருக்காங்களோ தெரியல. இப்படி ஊராக்கள் செஞ்சாலும் செய்யிருப்பான். யானை தொல்லையா இருந்திருக்கும், ஏரியாக்குள்ள வந்திருக்கலாம். ஏன்னா அது அவர் போலீஸ் இல்லையே இப்ப காய்க்கிறவர். அவர் ஒரு சாதாரண ஒரு ஊராள் தானே. ஏன் மினக்கட்டு பப்ளிஷ் பண்ண விட்டுருவாங்களே எங்களை? இல்லாட்டி கரண்ட் வேலி பட்டிருக்கலாம். சும்மா இருக்கலாம். எங்களை தடுக்கிற அளவுக்கு அவங்க ரைட்ஸ் இல்லை. இப்ப இதெல்லாம் நடந்து தெரிஞ்சிருக்கு. இங்க இதெல்லாம் யானைக்கால் தான். இது முழுக்க வந்து தெரிஞ்சிருக்காங்க. சொல்லுங்கப்பா. என்ன சொல்றாங்க? நாங்க என்ன தவறா செஞ்சுட்டோம்? அது உள்ளுக்கு போகாம இருந்து எடுக்க போறோம். சரி, அது சொன்னப்ப நாங்க எடுக்க போறது. இதுல என்ன இருக்கு? அப்ப போலீஸ் ஆட்கள் இருந்தாங்களா, அவங்கள்ட்ட கேட்டு போட்டு தான் நாங்க எடுக்கிறோம். இப்ப இவங்க டியூட்டில இருக்காங்க, நமக்கு தெரியாது. சரி, இப்ப என்ன பிரச்சனை? மனோத ப்ராப்ளம் அதுக்கு ஏன்ட எப்பாத ஆரி அங்கிட்டு போக வேணாமாமா? சரி சரி சரி, அதை எடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? வீடியோ கண்டது மனோத ப்ராப்ளம். वीडियो कर गන්න හරි මම this side එකම යන්නනේ මොනවද problem කියන්නේ ඔයා දැන් වීඩියෝ කරන්න ගියානේ එතෙන්ට හරිද ඔයාලට මෙයාට තේරෙනවද මේ ප්‍රොබ්ලම් ආවන්න අඩියට සෙට් ආ ඉවන්ට තාම පෙරච්චන හරි අයියේ මම දන්නවා ඔය කිව්වේ அவர் தெரியாதானே தரையான்றாரு போலீஸ் தானே டியூட்டில இருக்காரு ඔය පොලිස්ද අපි ඇවිල්ලා වයිල්ලා இதுல මොනවද ඩියුටි ඔෆිසර් ඩියුටි ඇවිල්ලා මේ සතා මෙවෙලා තියෙනවා බලා ගන්න තමයි තියෙන්නේ ඒක නිසා කවුද ගන්න රෙන් ඩියුටි කරන්න බෑ මෙතන හරි කමන්නේ මොනවද ආවම ආගන්න ඩියුටි කරන්න බෑ මෙතන மல்லி வாட மனுஷர்ட்ட நாங்க ஒரு பிரச்சனையும் பண்ண இல்லையப்பா நாங்க ஒரு சேனல்ல எல்லாம் ஐயே சாப்பாடு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா வாழைக்குலையை எடுத்து கொண்டு ஒருத்தர் போறேன் பாவண்டா பசி தட்டி விடுது சாப்பிட மாட்டேங்குது
பொறுங்கடா போச்சு. அதுக்கு சாப்பிடலானே ட்ரை பண்ணுது, எவ்வளவோ ட்ரை பண்ணுது, ஆனா ஏழு ஆளுக்கு. அங்க வரும்போது தலை அந்த பக்கம் வந்துச்சு, இப்ப சுத்தி சுத்தி இந்த பக்கம் வந்துட்டு குட்டி யானை மாதிரி பாக்குறதுக்கு தான். ஆனா குட்டி யானை இல்லைன்றாங்க. குட்டி உள்ள இருக்குன்றீங்களா? இது பிரெக்னன்ட் அண்ணா? கால் உயர்த்து பாவண்டா பசி. என்னண்டு கீழே கிடக்குதோ? அந்த காலை தூக்குதும் இல்லாத இருக்காண்டே தெரிய மாட்டேங்குதானே. அது எவ்வளவு பாடுபடுதுன்னு பாருங்க. அதை எழும்புறதுக்கு ட்ரை பண்ணுது, எவ்வளவோ ட்ரை பண்ணுது, ஆனா அதுக்கு ஏல் இல்லை. வாழைப்பழம் மட்டும் கொண்டு வர குடிச்சிட்டானா? அது ஆட்கள் வாராங்க வந்து பார்த்துட்டு போறாங்களா, அப்படியே தான் கிடக்காது. இந்த பின்னுக்கு தான் இந்த யானை கிடக்குது. ஆட்கள் எல்லாம் வாராங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. ஆனா பாவம், இது பாக்குறத பார்த்தா நம்ம சொல்லக்கூடாது, அப்படி என்ன நடக்குமோ தெரியல. இப்படியே இருந்தா செத்து போயிருமே. எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்துட்டு போறாங்க. பார்க்கவே உண்மையா கஷ்டமா இருக்கு. என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப போலீஸ் நின்றாங்க, போலீஸ்கிட்ட கேட்டோம். இதுலயும் பாத்தீங்கன்னா வேலைக்கு டியூட்டில கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்டோம். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியாது. அது ஏலாம சுகம் இல்லாம பாத்தீங்கன்னா அப்படியே படுத்து கிடக்குது. சாப்பிட்றதுக்கு இந்த வாழைக்குள்ள இந்த வாழை இலையெல்லாம் போட்டாங்க. அதால ஏல் அது கூட எழும்புறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனா அதுக்கு முடியல. பாக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பார்க்கவும் ரொம்ப கவலையா இருக்கு. அடிப்பட்டா லேஸ்ல எப்படி நடக்காது? நடக்காதோ? நாங்களும் யானை வழி போடுறோம், நாங்க தான் கரண்ட்ல அடிப்பட்டும் இருக்கு. நீங்க இங்க பக்கத்துல பன்மதா வச்சுன்னு சொல்லி. நீங்க இந்த ஊர் தானே? ஓகே. கரண்ட்ல அடிபட்டும் ஒழுங்கா நல்லா இருந்துதான் இருக்கு. ஆனா இது வயசு போய் தான் இப்படி நடந்திருக்கும். வயசு போய் இயலாம தான் விழுந்திருக்கு போலன்னு. ஆனா பார்க்க சின்ன யானை மாதிரி இருக்கு. அப்படியும் இருக்குதானே? அது சொல்ல கவரையன்னுலாம் சொல்லுவாங்க. அப்படி இதுல இருக்கு. யானைகள்லயும் நிறைய பிரிவுகள் இருக்கு. சாதாரண காலையில இருந்து இப்படிதான் கிடக்கு. காலையில போகும்போது பாத்துட்டு போனா காலையில இருந்து அப்படிதான் இருக்குது. சாதாரண நேரம் செத்து இருக்கணும் அந்த இதுல இருந்து. ஆனா இது அப்படியே இருக்குண்டா இன்னும் எனர்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ அவங்க வந்து பார்த்தாதான் தெரியும். காப்பாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இப்படி யானைகள் இருந்தும் காப்பாற்றப்பட்டிருக்கு. முதலாங்கண்டம் அதுக்குள்ளேயும் நடந்திருக்கு. ஓகே. பிடிக்கிற விஷங்களோட கட்டின அந்த அது மாதிரி வெடி இல்ல, வேற அந்த விஷங்கள் கலந்த மாதிரி கடிச்சோன வெடிக்குமாதான் வெடிக்கிற மாதிரியும் இருக்கு. அக்கப்பட்ட சொன்னாங்க. மத்த சாமான்களும் இருக்கு. அதுகளும் எதுவும் சாப்பிட்டுட்டு இன்னும் தெரியல. அது சாப்பிட்டு உள்ளுக்கு போய் உள்ளுக்கு கூட வெடிக்குமானே? வெடிக்காது, இந்த உடம்போட கலந்துரும். மயக்கம் நிலைக்கு வந்து அப்படி இல்ல. சாப்பாடு இல்லண்டு அப்படி போவோம். இங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல தானே. இந்த தண்ணிக்கு குளங்கள் பக்கத்துல இருக்கு. இந்த டைம்ல சாகுதுன்னா சாப்பாடு இல்லாம இல்ல. இந்த இப்ப வெட்டின வைக்கோல் அது இப்ப வெட்டுகள் முடிந்திருக்குது. அப்ப சாப்பாடு இல்லாம கடைசி அதுக்கு சான்ஸ் இல்ல. இப்ப நாங்க மொரவா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல முதலியார் குளம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கும் சரியா இதுல விவரம் எல்லாம் ஒண்ணு தெரியாது. ஒழுங்கான டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கல. இப்படி ஒரு யானை உண்டு சாக போற நிலைமையில கிடக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பாருங்க இருக்குது. அப்ப உடனடியா நாங்க அதை பாக்குறதுக்காக வந்தாங்க. உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு இது 2-3 நாள் போனா செத்து போயிரும் போல. அதே மாதிரி என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. போலீஸ்ட கேட்டாங்க, போலீஸ் தெரியாதுன்றாங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா இதுல டியூட்டிக்கு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்டையும் கேட்டாம என்ன நடந்திருக்குன்னு தெரியாதா. ஆனா சாகுற மாதிரி இருக்குது. எங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, சில இங்க இருங்க பார்த்துட்டு போற ஆக்கள்கிட்ட மக்கள்கிட்ட இந்த ஊராக்கள்கிட்ட 2-3 பேர்கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கண்டா, சில நேரத்துக்கு வெடியன அந்த பண்டிகைலாம் வெடி வைப்பாங்க. அந்த வெடியண்டா சூட் பண்றது இல்ல, அந்த மருந்துகள் எல்லாம் கலந்து போடுவாங்க, அதை சாப்பிட்டா வெடிக்கும். அப்ப அந்த ஒரு உயிரை கொல்ற போம் மாதிரி அது ஏதாவது சாப்பிட்டுட்டோ தெரியல. இப்ப சில நேரத்துக்கு கரண்ட் அடிச்சும் கிடக்கலாம், இல்லாட்டி வாகனத்துல எதுலயாவது அடிபட்டு இருக்கலாம். சாப்பாடு இல்லாம சுகம் இல்லாம கிடக்குறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. ஏன்னா பக்கத்திலேயே தண்ணி வசதியும் இருக்காது, வேண்டிய உணவுகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப அப்படி சாப்பாடு இல்லாம இப்படி கிடக்குறதுக்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இதுல இருக்கிறவங்க எங்களோட பிரச்சனை பண்ணாங்க. பெஸ்ட்டுக்கு சொன்னாங்க என்னன்னா வீடியோ எடுக்கலாண்டாங்க, வீடியோ எடுக்க இயலாது அப்படின்ட்டாங்க.
அப்ப இன்னொன்று அவங்க சிங்களத்துல கழிச்சனால எங்களுக்கு வந்து பெருசா புரிஞ்சு கொள்றது கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் ஆனா ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிச்சு. என்னன்னா அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல போடுவேன்னு பாத்துக்கொள்ளுங்க. வீடியோ எடுக்க முடியாதுன்றாங்க. அதுக்கு பிற்பாடு பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா வந்து அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க, சண்டை பிடிச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பெஸ்ட்டுக்கு சொன்னாங்க வந்து ஏதோ ஒரு போலீஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து சொன்னாங்க அவங்க டியூட்டில இருக்கிறேன்னுட்டாங்க. உண்மை எங்களுக்கு தெரியாது. அப்ப இது வீடியோ எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை? ஆனா அதுல ஒரு விஷயம் மட்டும் வந்து கடைசியா சொன்னாங்கன்னா அதுக்கு பக்கத்துல போகாது. அது எங்கட சேஃப்டி. அது ஓகே, அதை நம்ம ஒத்துக்கொள்ளலாம். ஏன்னா அப்படின்னா வந்து நம்ம அதுக்கு பக்கத்துல போய் வீடியோ எடுக்கும்போது சில நேரத்துல அந்த தும்பிக்கையால இப்படி எங்களை பிடிச்சி ஏதாவது வந்து எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து போனுச்சுன்னா அவங்க தான் பொறுப்பு சொல்லுவாங்க. அப்ப அதனால அதை நம்ம வந்து ஒத்துக்கொள்ளலாம். ஆனா வீடியோ எடுக்காம வந்து ஏன் தடுக்கிறாங்க அப்படின்றது, இதுக்கு பின்னுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? விஷயம் இருக்குன்னா அந்த வைல்ட் அனிமல் அந்த ஆபீஸுக்கு அலர்ட் பண்ணிருக்காங்க. அலர்ட் பண்ணியும் அவங்க இன்னும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அப்படி என்ன ஒரு அக்கறை இல்லை தானே, அது வைல்ட் அந்த காட்டுல உள்ள விலங்கு ஏன் கணக்கெடுப்பாங்க அப்படியும் இருக்கலாம் தானே. அப்படியும் இருக்கலாம். ஏன்னா இது சம்பந்தப்பட்ட முக்கியமான அதிகாரிகள் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஷனும் எடுக்கல. அப்ப அதனால வந்து சில நேரத்துக்கு இது வெளியே தெரிய வந்து காப்பதை சொல்லி கோரிக்கை கொடுத்துருக்காங்க. கோரிக்கை கொடுத்தும் வந்து இல்லைன்னா அந்த உயிரை வெளிவாவலத்தான் வெளிவு இல்லாத ஒரு சாமனா போயிடுச்சு. உண்மையாகவே வந்து இதை வந்து முக்கியமா இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாத்தீங்கன்னா கட்டாயம் வந்து இதை வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க. ஏன் அப்படின்னா வந்து ஒரு யானை அப்படின்றது அழிஞ்சு வர்ற ஒரு உயிரினம். அதே மாதிரி இந்த காடுகளை வந்து காக்குற ஒரு காவலன் என்று சொல்லலாம். இந்த சில நேரத்துக்கு அதுகால வந்து பயப்படுற மாதிரி மக்கள் இருந்தாலும் இந்த காடு இந்த வளம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்படுது. அப்ப அதனால அது பாதுகாக்க வேண்டிய ஒரு உயிரினம். அதனால பாக்குற அதிகாரிகள் கட்டாயம் வந்து ஒரு நடவடிக்கையை எடுங்க. என்ன வேற என்னத்த சொல்றது? நாங்க வந்து சண்டை பிடிக்கிறதுக்கு அடிப்படி படுறதுக்கு எல்லாம் வர இல்ல. நாங்க வீடியோ ஷூட் பண்ண வந்தாங்க. ஆனா அதுல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கடும் கோபம் வந்துச்சு. நம்மளும் கோவப்பட்டு நாங்களும் வந்து முரண்பாடா காய்ச்சோம்னா பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். அர்த்தம் இல்லாத ஒரு அப்புறம் அவன் வந்து கைய வைக்க, நாங்கள் அவங்களோட வந்து கைய வைக்க, சில நேரத்துக்கு சும்மா அனாவசியம் தானே. ஆனா எங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க பணிஞ்சுதான் போனோம். அவங்களுக்கு முழுமையா பணிஞ்சுதான் போனோம். அதான் உண்மையான நாங்க அவங்களோட சண்டை பிடிக்கல. முடிஞ்ச அளவுக்கு வந்து என்ன சொல்றாங்கட்டா மொழி பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. ஆனா ஒரு அளவுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம் தான். அவங்க ஃபெஸ்ட்டுக்கு சொன்னது என்னது, ஒருத்தர் 2 பேருண்டா பரவாயில்ல, அதுல இந்த முழு பெருமில்ல அதுதான்டா பையனே. எனக்கு பயப்படுறது கொண்டுமில்ல. இதுல ஒண்ணு வீடியோ போய் கொண்டு இருக்குது. அப்படி என்ன செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு பாதகம் தான். ஆனா பிரச்சனை என்னண்டா இது சண்டை பிடிக்கிற விஷயம் ஒன்று இல்லை. ஏன்னா இது என்னடா இவங்க இப்படி இந்த மாதிரி இருந்தாங்கட்டா எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர போறாங்க? ஏன்னா பப்ளிஷ் பண்றதுக்கு இந்த இதுல யாரும் முயற்சி எடுக்கல. பப்ளிஷ் பண்ற எங்களையும் விடுறாங்க இல்ல. சரி உறவுகளே, இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். எல்லாம் வந்து ஒரு போக்குல தான் இருக்காங்க. பாய்.